Hey there. Subscribe to my channel. And also press this bell icon, so you never miss any new updates cause whenever we upload new video. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியிற டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிளியராக தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி Aveeplayer லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா, அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிறதுல எந்த எரரும் காமிக்காது. ஓகே, Aveeplayer ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாட்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணுற இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட் லோட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெம்ப்ளேட் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து 1 by 1 பேக்ரவுண்ட் இமேஜ், PNG டெக்ஸ்ட்டு, அந்த பார்டர் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்கள் டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ப்ரொவைடருக்கு கீழே ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரல் கீழே இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன இமேஜ் பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்டர் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1க்கு மேலே நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜ் தான் நமக்கான பார்டர் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் போய்ட்டு குட்டி பாட்ஸ் இருக்கும், அதில் டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்டர் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேசட் டிஸ்க் வந்து பார்த்துருப்பீங்க, குட்டி டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு குட்டி பாட்ஸ் பிளாக் கலரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எனேபிள் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் எஃபெக்ட் இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டில் ஒரு பிளர் எஃபெக்ட், பார்ட்டிகல்ஸ் கீழே பிளர் எஃபெக்ட் இருக்கும், அது கீழே நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பேன். அதில் பிளர் எஃபெக்ட் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் அப்படின்ற ஆப்ஷனில் குட்டி பாட்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணி விடுங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த பிளாக் கலர் இமேஜ் வந்து பார்டரோட எனேபிள் ஆகிடும். ஸோ குட்டி பாட்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். அடுத்து அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ரொட்டேட்டிங் டிஸ்க் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கம்போசிஷன் 2ல் லாஸ்ட்டாக ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதான் நமக்கான அந்த குட்டி குட்டி பாட்ஸ் ஃப்ளோ ஆகுதுல அந்த பார்ட்டிகல்ஸோட இமேஜ். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிகல்ஸ் ஒரு நிமிஷம். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பார்ட்டிகல் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகளோட இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் செட் பண்ணுற இந்த ஃப்ளவர் பார்ட்டிகளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த பார்ட்டிகல் செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து ஃப்ளவர் பார்ட்டிகல் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாட்ஸ் போய்ட்டு ஃப்ளவர் பார்ட்டிகல்ஸ் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PNG டெக்ஸ்ட் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த PNG டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போசிஷன் 1ல் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு PNG டெக்ஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, அதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 1 இல்லை 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச PNG டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க.
பிஎன்ஜி டெக்ஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். கம்போசிஷன் 2ல் லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பியரன்ஸ் போனீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் நேம் இல்லை உங்களோட பேஜோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டைப் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து டாப் கார்னரில் இருக்கும். ஸோ அது வந்து இப்போது நமக்கு தெரியாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே கிளியராக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து எனேபிள் பண்ணிடலாம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் தான் நமக்கான பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு. ஸோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிலனா அதுக்காக நம்ம சேனலில் 2 வீடியோ இருக்குது. ஸோ 2 வீடியோவும் பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா Pixelabல ரெடி பண்ணுறது பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு, இன்னொன்று Picsartல ரெடி பண்ணுறது. ஸோ 2 மெத்தடுமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கம்போசிஷன் 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் பீட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதான் நானும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் செகண்டாக இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆடியோ மெனு பார் வந்துடும். ஸோ அது எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் டெம்ப்ளேட் ரெடி. இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடிட் பண்ணுறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வச்சு எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் பாருங்கள் 720, வீடியோ ஹைட் பாருங்கள் 1280. இதான் வந்து நமக்கான ஃபுல் ஸ்க்ரீன் வெர்டிக்கல் சைஸு. ஸோ இது கொடுத்து தான் நீங்கள் வந்து எந்த ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது வெர்டிக்கலில் ஃபுல் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் நீங்கள் ரெடி பண்ணால் இந்த சைஸ் தான் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த சைஸ் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு 8 செகண்ட் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவாக இருந்தாலும் இல்லை இது புது எடிட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.